வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மார்கார்னே, பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தி உள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டு இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30ஆம் தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள், மகளிர், இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு மே 6, 7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்து சென்றுள்ளது. லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில், தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் சிந்தூர் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன. தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்வது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000ம் குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குனர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாததாஸின் 140வது பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களில் இருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்ப்டனில் இன்று இரவு 7 மணிக்கு நியூசிலாந்து இலங்கையையும், இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார்.
நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.